டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இன்று சமூகத்திலே பேசப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் குறித்து நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த உலகம் தற்போது ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்துமே ஒரு கையடக்கு தொலைபேசிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நாங்கள் சொல்லலாம். அத்தனை விடயங்களிலும் நாங்கள் ஒரு கையடக்கு தொலைபேசியை கொண்டு இணைய வழியினூடாக செயற்பட்டு வருகின்றோம். அனைவரும் சிறுவர்களிலிருந்து முதியோர் வரை அனைவருமே அவ்வாறு தான் இருக்கின்றார்கள். இன்று இந்த சைபர் கிரைம் தொடர்பிலும் சைபர் செக்யூரிட்டி தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த இணைய உலகத்திலே ஏற்படுகின்ற இந்த ஊடுருவல் மற்றும் தகவல்களை திரட்டும் அந்த அவ்வாறான செயற்திட்டங்களை முறியடிப்பது, இவ்வாறான விடயங்களில் செயற்பட்டு வருகின்ற அனுபவம் மிக்க ஒருவரை தாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினூடாக சைபர் செக்யூரிட்டி ஆடிட் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய, அதாவது சைபர் செக்யூரிட்டி சைபர் பாதுகாப்பு இணைய பாதுகாப்புக்கான தொழில்நுட்ப தணிக்கை நிபுணராக இருக்கக்கூடிய திரு கிருஷான் கனகராஜா மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் கோகல். குறிப்பாக உங்களுடைய சொந்த இடம் சாவகச்சேரி, கிளிநொச்சியில் பிறந்து இப்பொழுது நீங்கள் இருப்பது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றீர்கள், மெல்பர்னிலே. விடுமுறை காலத்துக்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்தீர்கள். இந்த நாட்கள் எவ்வாறு கழிந்தன? மிக நன்றாக இருந்தது. ஒரு குறுகிய காலம் என்றாலும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு நண்பர்களை சந்தித்து அவர்களுடைய கலந்துரையாடி நன்றாக இருந்தது. குறிப்பாக இந்த உங்களுடைய ஆரம்ப நாட்களில் நீங்கள் கல்வி கற்றது உங்களுடைய முதல் ப்ரொஃபஷனல், அதாவது தொழில்துறையை பார்க்கும்போது கணக்கியல் தொடர்பிலான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருந்தீங்க. அதிலிருந்து சற்று மாறி விருப்பத்துக்கு ஏற்ப உங்களுடைய பேஷனாக மாற்றியிருந்தீங்க தகவல் தொழில்நுட்பம், ஐடிக்கு நீங்கள் மாறி இப்பொழுது சைபர் கிரைம் இவ்வாறான திட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றீர்கள். சைபர் கிரைம், அதே போல சைபர் செக்யூரிட்டி என்பது முக்கியமான ஒரு தொழிலாக, ஒரு கடமையாக இருந்து வருகின்றது உலகத்தில். தனிநபரினுடைய கணக்கை, இணைய கணக்கை முடக்குவதற்கு, ஊடுருவதற்கு, அதாவது ஹேக்கிங் செய்வதற்கும், அதே நேரம் ஒரு நிறுவனத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய தகவல்களை திரட்டுவதற்கு இவ்வாறான செயற்பாடுகளில் உலகமே ஈடுபட்டு வருகின்றது. இவ்வாறான தாக்கங்களை செலுத்துகின்ற ஒரு நிலைமையிலே நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ஆடிட்டராக இருக்கின்றீர்கள், ப்ரொஃபஷனலாக. உண்மையிலே இந்த சைபர் செக்யூரிட்டி என்றால் என்ன, சைபர் கிரைம் என்றால் என்ன? சைபர் செக்யூரிட்டி என்றால் இப்போ கணினி சம்பந்தப்பட்ட அனைத்து நடைமுறைகளையும் பாதுகாக்கும் ஒரு அமைப்பு அல்லது சிஸ்டம்னு சொல்லலாம். இப்போ சைபர் செக்யூரிட்டியில் முக்கியமான நோக்கங்கள் 3 வகைப்படும். அதை சொல்ல பில்லர்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது CIA. C stand for confidentiality, I stand for integrity, A for availability. இப்போ confidentiality சொன்னால் உங்களோட தகவல் கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது, அது அன்ஆத்தரைஸ் பர்சனுக்கு அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்குது. இன்டிகிரிட்டின்னு சொன்னால் உங்களோட தகவல் நம்ப தகுந்த தன்மையோடு இருக்குது, யாரும் ஒரு அக்சஸ் பண்ணி மாற்றி செய்யாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த இதில் இருக்குது. அவைலபிலிட்டின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டிசிஷனை மேக் பண்ணணும், அந்த டிசிஷனை உங்களுக்கு குயிக்காக மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ அது அவைலபிலிட்டி. இப்போ இந்த 3ஐயும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு நடைமுறை தான் சைபர் செக்யூரிட்டி. பொதுவாக இந்த சைபர் கிரைம் அதிகமாக உங்களுடைய இந்த அனுபவம் 20 வருடங்கள் கடந்திருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை பார்க்கும்போது சைபர் கிரைம் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? எந்த ஒரு எண்ணத்துக்காக, நோக்கத்துக்காக இந்த சைபர் கிரைம் கிரியேட் பண்ணப்படுகின்றது? இப்போ நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ திருடர்கள் இருக்கிறாங்க. திருடர்கள் ஃபிசிக்கலாக ஒரு சாமான் எடுத்து விற்பாங்க. அவங்களோட நோக்கம் ஃபைனான்சியல் பெனிஃபிட். இப்போ சைபர்னு சொன்னால் இது இணைய திருட்டு. இப்போ இணையத்துக்கூடாக இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு திருட்டு செய்யணும்னு சொன்னால் எஃபர்ட் போட்டு ஒரு இடத்துல போய் காசோ பணமோ திருடி எடுத்துன்னு வரணும். இணையத்தில் நீங்கள் ஆன்லைன் ஊடாக, அதாவது நெட்வொர்க் ஊடாக போய் தகவல் திரட்டி எடுக்கிறதோ, இல்லாட்டி ஒரு சிஸ்டர் டவுன் பண்ணி போட்டு ஒரு ரேன்சம் வேனு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதாவது ஒரு சிஸ்டத்தை என்கிரிப்ட் பண்ணி ஒரு காசு கேட்குறது, அது ஒரு ஆளை கிட்னாப் பண்ணி எப்படி காசு கேட்குறாங்களோ அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு எடுத்து அதை காசு கேட்குறது. அப்போ அவங்க நோக்கம் ஃபைனான்சியல் பெனிஃபிட், அதாவது காசு சம்பந்தமான பெனிஃபிட். பொதுவாக இந்த ஒருவர் தன்னுடைய ஒரு இமெயிலை பாதுகாப்பது, அது செக்யூரிட்டியாக பாஸ்வேர்ட் காணப்படுகின்றது. அதேநேரம் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், இதற்கு பாஸ்வேர்ட் தேவைப்படுகின்றது. இந்த பாஸ்வேர்டை எவ்வாறு நம்பகத்தன்மையாக மாற்றிக்கொள்ளலாம்? அது குறிப்பிட்ட காலப்பகுதியில், குறிப்பாக 90 வங்கி கணக்குகளை பார்க்கும்போது அப்ளிகேஷனை ஒரு 90 நாட்களுக்குள் மாற்ற வேண்டி அவர்களாகவே மாற்றுவதற்கான அந்த அறிக்கையை வெளியிடுவார்கள். அதற்கான ஒரு விடயம் வரும். அதே போல் இமெயில் எத்தனை நாட்களுக்குள் ஒரு முறை பாதுகாத்து எவ்வாறான பாதுகாப்பு தன்மையை, நம்பகத்தன்மையை நாங்கள் உறுதி செய்து கொள்ளலாம்?
கட்டாயம். இப்போ கடவுச்சொல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மாற்றிக்கொள்ள வரும். 60 நாள் இல்லாட்டி 180 நாள். கடவுள் சொல்ல அந்த எண்ணிக்கை, அதாவது சொல்லுவாங்க நம்பர் ஆஃப் லெட்டர்ஸோ இல்லாட்டி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கம்பினேஷன்ஸ். இது வந்து நீங்கள் போகிற நேரம் ஒரு 12 to 18 கேரக்டர்ஸ், அது 12 தொடக்கம் 18 வகை உள்ள அந்த கேரக்டர்ஸில் இருந்தால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து லெட்டர்ஸ், அது நம்பர்ஸ், இல்லாட்டி ஃபனி கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த @ அந்த டாலர் சிம்பிள்ஸ், அப்படியான சிம்பிள்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு லாங்காக வச்சுருந்தீங்கன்னா நல்லது. அதை தவிர இப்போ பாஸ்வேர்ட் வந்து ஹேக்கிங் ஆகக்கூடிய தன்மைகள் சரியான கூட. ஆனபடியாக இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் 2வது ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க, அதை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது உங்களுக்கு அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் லாகின் பண்ணுற நேரம் உங்களுக்கு SMS கூட வரலாம், இல்லாட்டி சொல்லுவாங்க ஆத்தென்டிகேஷன் ஆப்னு சொல்லி கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் பாவிச்சு அந்த செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இப்படியான நடைமுறையை நீங்கள் கடைப்பிடிக்கிற நேரம் ஹேக்கர்ஸுக்கு சரியான கஷ்டம் உங்களோட சிஸ்டரை பிரேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதே நேரம் இப்போ நீங்கள் பாவிக்கிற பாஸ்வேர்ட் வந்து இப்போ ஒரு வங்கி கணக்கு ஒரு பாஸ்வேர்டை பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் கடவுச்சொல், அந்த கடவுச்சொல்லை திருப்பி நீங்கள் இன்னொரு இதுக்கு பாவிக்கக்கூடாது, அது அதுக்கு மட்டும் பாவிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் வங்கி கணக்கில் ஒரு பாஸ்வேர்டை பாவிக்கிறீங்க, அதே பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஒரு இமெயில் அக்கௌண்ட் உங்கள் ஃபேஸ்புக்கு பாவிக்கிற நேரம் அந்த அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்படும் பொழுது அந்த பாஸ்வேர்ட் வந்து டார்க் வெப்ஸில் எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணப்படும். அப்போ அதை உங்களோட வங்கி கணக்கை ஹேக் பண்ணுற ஆக்கள் அதை இன்ஃபர்மேஷன் எடுத்து ஈஸியாக ஹேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த வங்கி கணக்குகள் என்று சொல்லும்போது அந்த அப்ளிகேஷன்களை பாவிக்கும் போது ஓடிபி ஒரு 4-6 கேரக்டர்ஸை கொண்டு ஓடிபி வரும். இந்த ஓடிபி அநேகமாக இந்த மொபைல் ஃபோனுக்கு கையெடுக்கு தொலைபேசிக்கு வருவது நம்பகத்தன்மையாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் மாற்று வழிகள் இருக்கும், இமெயிலிலே அதனை செலுத்தப்படுவது, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இமெயில் மூலமாக? ஓடிபின்னு சொல்கிறது அது 1 டைம் பாஸ்வேர்ட், ஒரு முறை பாஸ்வேர்டுன்னு சொல்கிறது. இப்போ வங்கி கணக்கில் நீங்கள் ஒரு வங்கி அக்கௌண்ட் ஓப்பன் செய்யும் பொழுது இல்லாட்டி நீங்கள் அக்சஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இமெயிலில் வரலாம், இல்லாட்டி இப்போ SMS கூட வரலாம். இப்போ SMS எடுத்துக்கொண்டால் அந்த SMS ஓடிபியில் சரியான வீக்னஸ் இருக்குது. அதாவது இப்போ வெளிநாடு எடுத்துக்கொண்டீங்கன்னா சிம் ஸ்வைப்பிங்னு சொல்லுவாங்க. உங்களோட அக்கௌண்ட், அதாவது உங்கள் மொபைல் அக்கௌண்ட்டை உங்களுக்கு தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவங்களோட பப்ளிக்லி அவைலபிள் இல்லாட்டி திருடப்பட்ட இன்ஃபர்மேஷனை வச்சு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ அதில் அந்த இது இருக்குது. அதை தவிர இப்போ சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட வங்கி கணக்குன்ற யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஹேக்கர்ஸை தெரிஞ்சுட்டு அவங்க என்ன எடுக்கணும், ஓடிபி எடுக்கணும். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 2 பேர் வேலை செய்யலாம். ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கோல் கொடுப்பேன், கோல் கொடுத்து சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, பெரஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, இந்த கோட்டை சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை ஆத்தரைஸ் பண்ணி உங்களுக்கு இதை அனுப்புவோம்னு சொல்லி. அதே நேரம் மற்ற வேறு என்ன செய்வேன், வங்கி கணக்கில் லாகின் பண்ணுவேன். இப்போ அந்த கோட் வரும், உங்களுக்கு தெரியாது எந்த கோட் இது வருதுன்னு சொல்லி. இப்போ கோடில் இருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியாது, அது வாசிக்க முடியாது. ஒன்று பணம் ஒன்று சொல்கிறேன்னு சிலங்க நீங்கள் வந்து டெம்ப் ஆகி அதாவது அந்த காசு எடுக்கக்கூடிய ஒரு மனப்பான் இருக்கிற நேரம் அந்த கோடை நீங்கள் அவர் சொல்கிற நேரம் அந்த கோடை போட்டு அவர் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது SMS இல்லை ஓடிபியில். இமெயிலில் வர ஓடிபின்னு சொன்னால் நார்மலாக ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட டார்கெட் பண்ணுவாங்க, வந்து உங்களோட உங்களோட இமெயில் ஹேக் பண்ணுறதுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு பாவிச்ச பாஸ்வேர்டு ஏற்கனவே அந்த பாஸ்வேர்ட் வந்து லீக் ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டீப் வெப்சைட், அதாவது டார்க் வெப்சைட்டில் இருக்குது. அப்போ ஏற்கனவே அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே உங்களோட பாஸ்வேர்டெல்லாம் கம்ப்ரமைஸ் ஆகிட்டு, மற்றது உங்களோட வங்கி கணக்குன்ற பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியுது, அதே நேரம் இமெயிலும் அவங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் அதை வச்சு பாவிச்சு கொள்ளலாம். இல்லாட்டி உங்களோட டார்கெட் அட்டாக் செய்யலாம். உங்களுக்கு SMS அனுப்பி லிங்க் அனுப்பி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களா அதை வச்சு உங்களோட கம்ப்யூட்டர் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். சொல்கிறது செஷன் ஹைஜாக்கிங்னு சொல்லி உங்கள் லிங்க் அனுப்பி அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா என்னென்ன உங்களோட செஷன் ஆக்டிவாக இருக்கோ அந்த செஷனும் அவங்களுக்கு வந்து அது ஹேக்கர்ஸ் வந்து ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளுவாங்க. ஒரு இமெயிலை நாங்கள் பயன்படுத்தும் போது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அது முகப்புத்தகமாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், ஏதோ ஒரு கணக்குக்கு நாங்கள் இமெயிலை பயன்படுத்துகின்றோம். அந்த இமெயில் பாவனையில் எவ்வாறானவற்றுக்கு பாவனையில் உள்ளது என்பதை நாங்கள் எவ்வாறு தெரிந்து கொள்வது? ஒரு வெப்சைட் ஏதாவது காணப்படுகின்றனவா? நீங்கள் எந்தெந்த இது வெப்சைட் ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது ஒரு இமெயில் என்பதை அறிந்து கொள்ள? அதை நீங்கள் சொல்கிறீங்க வந்து இந்த இமெயிலை இந்த அக்கௌண்ட்டுக்கு பாவிச்சிருக்கோம்னு சொல்லி அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட இமெயில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். எந்தெந்த இடத்துல இருந்து உங்களுக்கு
ஆக்டிவிட்டி நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். அதை தவிர இன்னொன்று செய்து கொள்ளலாம், உங்களோட இமெயில் சம்பந்தமாக எங்கெங்கே நீங்கள் பாவிச்சிருக்கிறீங்களோ எந்த அக்கௌண்ட் வந்து பிரேக் ஆகியிருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. அதுக்கு பவுண்ட்மீன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு வெப்சைட் ஒன்று வரும். பவுண்ட்மீ PAWND பவுண்ட்மீ. இப்போ அதில் போய் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயில் அட்ரஸ் சம்பந்தமாக நடந்த ஹேக்கிங் எந்தெந்த பாஸ்வேர்ட் கம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று வரும். பவுண்ட்மீ PAWNME என்ற அந்த வெப்சைட்டோடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதேபோல் இந்த டார்க் வெப்சைட் என்று ஒரு விடயத்தை கூறியிருக்கேன். உண்மையில் இந்த டார்க் வெப்சைட் என்றால் என்ன? இப்போ எங்களோட இன்டர்நெட் எடுத்துக்கோனீங்களா, வெப் ப்ரௌசரில் நாங்கள் பார்க்குற எங்களோட கூகுள் இல்லாட்டி பிங்கு கூட நாங்கள் பார்க்குற வெப்சைட்டோட 10% தான் இருக்குது. அதை விட 90% வந்து டீப் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கள் ப்ரௌசரை கூட பார்க்க முடியாது. அதை நாங்கள் ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் ஒரு ப்ரௌசர் பாவிச்சு தான் பார்க்கலாம். அதோட பேர் வந்து டோ. இப்போ அந்த வெப்சைட்டுக்காக பார்க்குற நேரம் அதை சொல்கிற டீப் வெப்சைட். அதில் ஒரு பகுதி தான் டார்க் வெப்சைட். அதாவது இப்போ நீங்கள் நம்மளை கழிப்பட்டீங்க பிளாக் மார்க்கெட்னு சொல்லி கழிப்பட்டிருப்பீங்க. அதாவது திருடப்பட்ட இல்லாட்டி இல்லீகல் ஐட்டம் வந்து அந்த இடத்துல விற்பாங்க. இப்போ இந்த டீப் வெப்சைட் டார்க் வெப்சைட்ன்ற இடத்துல வந்து இப்போ திருடப்பட்ட இன்ஃபர்மேஷன் விற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லீகல் ஆக்டிவிட்டியும் இருக்குது. ட்ரக்ஸ் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ், டெரரிசம் சம்மந்தமான ஆக்டிவிட்டி. இப்போ நாங்கள் ஃபேஸ்புக் இருக்குது தானே, அதே மாதிரி டார்க் வெப்சைட்லேயும் ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. அதில் வந்து கூட நீங்கள் பேர் ஒன்றும் போட தேவையில்லை. அதாவது நீங்களோட அனோனிமிட்டின்னு சொல்லுவாங்க. அது இப்போ மொட்டை கடதாசி மாதிரி பேர் இல்லாத ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அப்படியான நடவடிக்கை செய்து கொள்ளலாம். அதில் இல்லாத விடயம் இல்லை. அதே நேரம் இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சர்வதேச ரீதியில் காணப்படுகின்ற இந்த சைபர் கிரைம், அதே நேரம் சைபர் செக்யூரிட்டி பாதுகாப்பு நிலைமையும் இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமையும் எவ்வாறு வேறுபடுத்தலாம்? 2 அனுபவம் உங்களுக்கு காணப்படுகின்றதா இந்த கேள்வி? கரெக்டாக. இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டே நாங்கள் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ், மற்ற நாடுகள் டெவலப்டு கண்ட்ரீஸ். இப்போ நான் அதை 2 வகையான இடத்துல செய்து கொள்ளலாம். ஒன்று வந்து பேங்கிங் சம்பந்தமான, அது வங்கிகள் சம்பந்தமான விடயத்தில் பார்க்கலாம். இப்போ இலங்கையை மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணுற நேரம், அதாவது ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் யூனியன் இல்லாட்டி யூஎஸ்ஏ கம்பேர் பண்ணுற நேரம் அங்கே வந்து ரெகுலேஷன் சரியான ஸ்ட்ரிக்ட். இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே ரெகுலேட்டரி பாடி வந்து இங்கே வந்து ஒன்லி சென்ட்ரல் பேங்க் இருக்குது. அங்கே வந்து ரிசர்வ் பேங்க் இருக்குது, அப்ரா இருக்குது, ASICன்னு சொல்லி இன்னொரு இருக்குது. அதே மாதிரி ஆஸ்ட்ராக், அது மணி லாண்ட்ரிங், ட்ரேசிங், ஃபைனான்சிங். இப்போ அப்ரான்ற வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தமான இதில் அவங்க சரியான கவனித்து கொண்டிருப்பாங்க. அதே நேரம் ஃபைனும் அங்கே கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கூட. இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க, இந்த கணக்கு ஆக்ட் எல்லாம் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் கிரைம் ஆக்ட், டேட்டா ப்ரைவசி ஆக்ட், அது வந்து 2022ஆம் ஆண்டு இப்போ ஒரு 2 வருஷம் முதல்ல ரிலீஸ் பண்ண ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி எங்கள்ட சர்ட் இருக்குது, ஸ்ரீலங்கா சர்ட். அதேமாரி போலீஸ் டிவிஷனுக்குள்ளே சைபர் கிரைம் டிவிஷன் இருக்குது. இப்போ இவைகள் இருந்தாலும் சர்ட் வந்து சரியான ஆக்டிவ். அவங்க வந்து ஏதாவது சைபர் சம்பந்தமான ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதை நீங்கள் அவங்க இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது சொல்ல அட்வைசரின்னு சொல்லி. அதே நேரம் அவங்களோட வெப்சைட்டில் போனால் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சைபர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி. இப்போ கம்பேர் பண்ணுற நேரம் மற்ற நாடுகளோட எங்களோட அந்த ஆக்ட் இருந்தாலும் சட்டங்கள் இருந்தாலும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது என்ஃபோர்ஸிங் இல்லைன்றே சொல்லலாம், இருக்குது. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக செய்தால் பெனல்ட்டிஸ்ன்னு சொன்ன மாதிரி இப்போ ஒரு 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 ஃப்ராட் வந்து கண்டுபிடிச்சிங்க, சைபர் கிரைமை கண்டுபிடிச்சிங்க, அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சரியான பெனல்ட்டிஸை நடைமுறைப்படுத்தி பெனல்ட்டிஸ் இம்போஸ் பண்ணிங்க, அது நடக்கிற சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும். சைபர் கிரைம், அதே நேரம் சைபர் கிரைம் தொடர்பிலான விடயங்களை பேசும்போது சைபர் செக்யூரிட்டி அந்த ப்ரொஃபஷனில் இருந்து ஒரு ஆடிட்டாக தணிக்கை நிபுணராக இருந்து கடமையாற்றி வருகின்றீர்கள். இந்த துறைக்குள் வருவதற்கு இதற்குள் சாதிக்கலாம் என்று என்பவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள்? இது ஒரு நல்ல துறை. நீங்கள் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து உங்களை வளப்படுத்தி கொள்ளுங்கள். என்னென்ன உங்களுக்கு அறியலாமோ எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுக்கு சரியான டிமாண்ட் இருக்குது, வெளிநாட்டிலையும் டிமாண்ட் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி இருக்கிறவர்கள் அந்த சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான அந்தளவு நாலேஜ் இல்லாமல் தான் இருக்கிறாங்க வேர்ல்டு வைட்லேயும். ஆகவே உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அது உங்களை ஈடுபார்த்து செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் இந்த துறையை தேர்ந்தெடுங்கள். நல்ல ரிசர்ச் செய்யுங்கள்.
அதே நேரம் என்னை போன்றவர்களிடம் கதைத்து கொள்ளுங்கள் சைபர் செக்யூரிட்டியில் என்னென்ன செய்யலாம். அதே நேரம் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ அது சம்மந்தமான இதுவும் இதோடு சேர்ந்து செய்கிற நேரம் இன்னும் சரியாக அட்வான்ஸாக இருக்கும். அதுக்கு உங்களுக்குரிய வேலைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தொழில்நுட்பம், இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வருகைக்கு பிறகு சைபர் பிரச்சனைகள் இவை எவ்வாறு தாக்கத்தை செலுத்துகின்றன வேகமாக? இது நல்ல ஒரு கேள்வி. அதாவது சுருக்கமாக இதற்கான பதில் எதிர்பார்க்கின்றோம். கட்டாயம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தபடியாக ஹேக்கர்ஸுடைய வேலைகள் குறைஞ்சிட்டு. இப்போ ஒரு ஃபிஷிங் சிமுலேஷன் டெஸ்ட் எடுத்துக்கோனீங்கன்னா பிள்ளையான இங்கிலீஷில் டைப் பண்ணி இவன் அனுப்புவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT இல்லாட்டி இதை யூஸ் பண்ணி அவங்க சரியான கிளியர் மெசேஜை அனுப்புகிறாங்க. அதே நேரம் ஏதாவது ஒரு வைரஸோ இல்லாட்டி இது சம்மந்தமான ஒரு கோட்டை க்ரியேட் பண்ணுறேன்னா மெலிசியஸ் கோட் க்ரியேட் பண்ணுறேன்டா ChatGPTயில் கேட்டால் அது உங்களுக்கு அந்த கோட்டை தரப்போகுது. அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் செய்து ஈஸியாக உங்களுக்கு அந்த ஹேக்கிங் ஆக்டிவிட்டீஸ் வழியாக செய்யக்கூடியதாக இருக்குது. என்றாலும் ChatGPTயில் சில லிமிட்டேஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரி, நன்றி. சைபர் கிரைம் தொடர்பிலான விடயங்கள், இணைய ஊடுருவல் உள்ளிட்ட பல விடயங்கள், இணைய திருட்டு விடயங்கள் பலவற்றை நீங்கள் பேசியிருந்தீர்கள். சைபர் செக்யூரிட்டி ஆடிட் ப்ரொஃபஷனலாக இருந்து கடமையாற்றி வருகின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மோடு இணைந்திருந்தார் திரு கிருஷான் கனகராஜா. நன்றி. நன்றி. எனவே